ஹலோ துர்கா ஸ்டாலின் காலில் பணத்தை கொட்ட போய் தான் நான் இந்த அளவுக்கு செந்து பிள்ளை வளர்ந்துருக்கான். பொண்டாட்டி பேச்சு தான் அது முக ஸ்டாலின் கேட்பார். புதல்லையா? அதுதான் அடிமை, பொண்டாட்டிக்கு அடிமை யார்? முக ஸ்டாலின். இதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. இதுக்கெல்லாம் பேச முடியாது. சும்மா போட்டுட்டு அவனை கைது பண்ணி இவெல்லாம் முதலமைச்சர் கிடையாது. என்ன இவன் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளரை கொண்டு போய் ஒரு லேடியை கொண்டு கற்பழித்த ஆள் யார்? முக ஸ்டாலின். என்ன வேணால் பண்ணுவான் யார்? முக ஸ்டாலின். உண்மை தான், நான் எனக்கு தெரியாதா? ஆமாம், அதனால் பார்த்துக்கிடுங்க மக்களை. முக ஸ்டாலின் நம்பினீங்க ஷாவு தான். ஒரு நெல் கூட கட்டுறதுக்கு வக்கில்ல, விவசாயிகளுக்கு தண்ணி வரக்கு வக்கில்ல. காவேரி பிரச்சனை ஏன் கேட்குறேன்? காவேரி பிரச்சனை நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே வளம் இருக்குது. எம்ஜிஆர் சொன்னா தெரியுமா? எனக்கு அப்பா சொன்னா தெரியுமா? நம்ம ஊரில் வளம் இருக்குது, நம்ம அடுத்த ஊருக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னு கேட்டாம்ல. அது கேட்டார்ல எங்கள் அப்பா. என்னங்கடா நீங்கள் அடுத்த இது அரசியலா? மக்களுக்கு நல்ல செய்யணாக்க நல்ல மனசு வேணும். பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. காமராஜ் பணத்துக்கு ஆசைப்பட்டாரா? அவர் சாகும்போது என்ன கொடுத்தாரு? 169 ரூபா இருந்து அவர்கிட்ட. புதாடியா 100 உள்ள பல கோடி அடித்து வெளிநாட்டை கொண்டு சேர்த்துட்டு அங்கேருந்து இங்கே எல்லாத்தையும் கூப்பிட்றாங்களாம். கூப்பிட்டு என்ன செய்ய போகிறீங்க? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையா? அப்புறம் அங்கேருந்து ஏன் கூப்பிடுதா? முக ஸ்டாலின், உனக்கு எது தேவையில்லாத விஷயம். இந்த கட்சிக்காரங்க, இந்த அரசியல்வாதியை சொல்கிறேன், அரசியல்வாதிகளில். ஆனால் உண்மைக்கு சொல்கிறேன், அரசியல்வாதி செத்துருவீங்க. மக்களுக்கு நல்லதை செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள். எல்லாத்தையும் கொள்ள மக்கள் காசு ஃபுல்லாக நீங்கள் தின்னுட்டு இருந்தாக்கா இல்லைக்காக்க சி வைக்கமா இல்லை. உங்கள் புண்டாட்டு பிள்ளைலாம் நல்லாவே இருக்காது, நாசமாக போயிடும். ஆமாம், நாசமொத்தம் போயிடும். ஒன்றுமே தான் போயிடும். மண்ணள்ளி போடுறவங்கள்ட்ட. ஆமாம், இந்த ஆற்று மணல் அள்ளி போடுறீங்களா? அது கொடுக்கல. அதே மாதிரி மண்ணள்ளி போடுறேன். முக ஸ்டாலின், உண்மையிலே தான் உன் பேரப்பிள்ளை மேலேயும் உன் பொண்டாட்டி மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் உதயஸ்டாலின் மேலேயும் மண்ணள்ளி போடுறேன். செத்துருவீங்க. ஆனால் உண்மை சொல்கிறேன், மண்ணள்ளி வீசுகிறேன் நான், சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் ஒரு விஜய் தம்பி ஒருத்தர் வந்திருக்கான், மீட்டிங் வந்திருக்கான். அது பண்ண முடியாமல் எவ்வளோ ஊருக்கு போயிட்டு வந்திருக்கான். அதுக்கு இல்லாமல் இங்கே 40 பேரை கொண்டு இருக்கீங்களே, மனசாட்சியாக இருக்கா? நான் செத்துருங்க, போய் தூக்கு போட்டு செத்துருங்க. முக ஸ்டாலின், நீயும் சரி, செந்தில் பாலாஜி பொண்டாட்டி சரி தான், துர்கா ஸ்டாலினும். சி இதுக்கு மேலே பேசுறது பக்கமாக இருக்குது. எச்சக்கலை பயலா தேடிக்கலை